கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 3வது அதிகாரம் 16வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 3:16 ஜெபத்தோடு இந்த செய்திகளை கடந்து சொல்லும். எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே, எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்கிறேன், உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்கிறேன், ஐயா ஓயாமல் முத்தம் செய்கிறேன். எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். ஓ வாரா ரிவாரா ரிவரபரி ரவரா, வருகையில் எடுத்து கொள்வீர், கூடவே வைத்து கொள்வீர், வருகையில் எடுத்து கொள்வீர், கூடவே வைத்து கொள்வீர், ஐயா கூடவே வைத்து கொள்வீர். பித்தாரி காரரா ரிகரகரி ரகரா உபரா உபாரரா உகிரக உகிரகா, உளையான சேற்றில் என்று தூக்கி எடுத்தவரே, உளையான சேற்றில் என்று தூக்கி எடுத்தவரே, ஐயா தூக்கி எடுத்தவரே, எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உந்தன் நாமம் உயர்த்திடுவேன், உம் விருப்பம் செய்திடுவேன், உந்தன் நாமம் உயர்த்திடுவேன், உம் விருப்பம் செய்திடுவேன், ஐயா உம் விருப்பம் செய்திடுவேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். லீலா பிரைஸ் லார்ட், கவிதா சிஸ்டர் பிரைஸ் லார்ட், ஜானகி அம்மாள் பிரைஸ் லார்ட், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் லார்ட், டானியல் ராஜேஷ் பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர். ஏசாயா 3வது அதிகாரம் 16வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். பின்பு கர்த்தர் சொல்லுகிறது, சியோன் குமார்த்திகள் அகந்தையா இருந்து கழுத்தை நெரித்து நடந்து கண்களால் மருட்டி பார்த்து ஒய்யாரமாக நடந்து தங்கள் கால்களிலே சிலம்பு ஒலிக்க திரிகிறார்கள். இதற்கு பெருமையாக நடக்கிற நடை பெருமை. அந்த பெருமையாக நடக்கிறதுனா மற்றவர்கள் நடக்கிறாங்க, ஆனா இவங்க நட வித்தியாசமா இருக்கும். ஒரு கேட் வாக் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பெண்கள் ஒரு கால்வாசி ட்ரெஸ் கூட போடாம அப்படியே அதாவது கால் இப்படி நடக்கலாம், இங்க ஒரு கால் இங்க ஒரு கால் இங்க ஒரு கால் அப்படி நடப்பாங்க. சுத்தி இருந்து அதுக்கு மார்க் போடுவாங்க. இதைத்தான் நம்ம பார்க்கிறோம். இதுக்கு இங்கிலீஷ் பார்த்தா ஹாஸ்டி. ஹாஸ்டி இங்கிலீஷ் HAUGHTY ஹாஸ்டி. ஹாஸ்டி அப்படின்னா ஒரு பெண் நடக்கும்போது தலையில் ஒரு முக்காடு போட்டு தலையை குனிந்து கொண்டு யாரு தன்னை பார்த்தாலும் இவ பார்க்க மாட்டான், தெரியும் அவளை பார்க்கறாங்கன்னு தெரியும், ஆனாலும் அந்த ஒரு தலை குனிந்து ஒரு நடக்க நட ஆண்டவர் முக்காட்டுக்குள் இருக்கிற அழகு நம்ம பார்க்கிறோம் உன்னத பாட்டில். ஆனா இங்க நம்ம பார்க்கிற ஒரு கிரேக்க வார்த்தை ஹைப்பர். முதல்ல நீங்க ஹைப்பரை நீங்க எழுதிக்கோங்க. HUPR ஹூப்பர், HUPER ஹூப்பர். எஃபனோஸ், எஃபனோஸ்க்கு EPHANOS எஃபனோஸ். ஹூப்பர், ஹூப்பர்னா மேலாக HUPER ஹூப்பர். எஃபனோஸ் EPHANOS. இதுக்கு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் டிக்ஷனரி ஷோயிங் ஒன் செல்ஃப் அபோவ் அதர். ஷோயிங் ஒன் செல்ஃப் அபோவ் அதர். ஒரு கிளாஸ்ல ஒரு 100 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அதுல ஒரு ஸ்டூடெண்ட் வித்தியாசமா இருக்கும். ஒரு நடந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். என் மக டீனா மெப்காட் காலேஜில் படிக்கிறாங்க.
ஒரு எஸ்கர்ஷன் ட்ரெயினில் ஏறதுக்கு எல்லாரும் வந்திருக்காங்க. ஒரு தம்பி மட்டும் ஒரு பக்கம் ஃபுல் பேண்ட், இன்னொரு பக்கம் ஆஃப் பேண்ட் போட்டு இங்க நடக்கிறான் அங்க நடக்கிறான். நான் அந்த தம்பியை கூப்பிட்டு கேட்டு, என்ன பண்ணி ஒரு பக்கம் அரை பேண்ட் இருக்கு, ஒரு பக்கம் ஃபுல் பேண்ட் இருக்குன்ட்டு. அங்கிள், நான் இப்படி போட்டனால தான் நீங்க என்னை கூப்பிட்டு கேட்டீங்க, அக்கா தான் நான் போட்டிருக்கேன் அங்கிள் அப்படின்னு சொன்னான். அந்த பையன் அவங்க அம்மா அப்பாவுக்கு ஒரே பையன். நான் இது நடந்த ஒரு 2 மாசத்துல இவன் விருதுநகர்ல இருந்து மதுரையில் ஒரு கல்யாணத்துக்காக பைக்ல ஃபுல் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கான். ஒரு பஸ் நின்றுட்டு இருக்குது. அவன் ஸ்டைல அப்படி டக் நட்டா இருக்கான். அந்த நேரம் நான் பைக்ல உள்ள ஹுக்கு அந்த பஸ்ல மாட்டிக்கிடுச்சு. டிரைவருக்கு தெரியாது. கீழே விழுந்துட்டான். அந்த பஸ் போகுது, இவனை இழுத்துக்கிட்டே போகுது, தர 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 இழுத்துக்கிட்டே போகுது. கொஞ்சம் தூரம் போன பிறகுதான் கண்டுபிடிச்சாங்க ஒரு பைக் பின்னாடி சிக்கி இருக்கு, அதை இழுத்துக்கிட்டே போகுதுன்ட்டு. அதை நிப்பாட்டுறதுக்கு வந்து பாக்குறாங்க, இவன் பாதி எலும்பு உடஞ்சிருச்சு, பாதி சதை அரைச்சிக்கிட்டே போயிடுச்சு. இவனை மதுரையில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்க. சேர்த்தா பல லட்சம் ஒரு 10 நாளே ஓடிடுச்சு. அந்த டாக்டர் சொன்னாரு, இல்ல இது இனி என்னால பார்க்க முடியாது, ஏன்னா வாங்குறவரை நான் வாங்கிட்டேன், இன்னொரு ஆஸ்பத்திரிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன்னு அங்கிருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணேன். என் மக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வெளியில நின்று அழுதுகிட்டே இருக்காங்க. அப்படி ஒரு நல்ல தம்பி. ஆனா அவன் வித்தியாசத்தனை காட்டுறதுக்காண்டி ஒரு பக்கம் அரை பேண்ட், ஒரு பக்கம் கால் பேண்ட். சில நாட்கள் ஆகி இறந்துட்டான். எதுக்காக அதை சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வித்தியாசமா இருக்கணும்னு ஆசைப்படுறவன் பைக்ல போகும்போது அந்த ஒரு வித்தியாசம் போய் அதோட ஆயுசு புரிஞ்சிருச்சு. இழப்பு யாருக்கு அப்படின்னு கேட்டீங்க, அம்மா அப்பாவுக்கு தான். சரி, சூப்பர். ஷோயிங் ஒன் செல்ஃப் அபோவ். இப்ப இன்னொரு வார்த்தை நான் உங்களுக்கு சொல்றேன், புரிஞ்சுக்கணும். Phenomene, PHAI, Phenomene, to appear. இதற்கு வசனத்தை பார்ப்போம். ரோமர் 1 அதிகாரம் 30வது வசனம். ரோமர் 1:30. இவர்கள் வித்தியாசமாக தங்களை காட்டிக்கிறாங்க. இதுதான் ஃபீனோமே, MAI. இவர்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, புறம் கூறுகிறவர்களும் அவதூறு பண்ணுகிறவர்களும் தேவ பகைஞனுமாய் துராகிதரன் பண்ணைகளாகவும் அகந்தை உள்ளவர்களாகவும் வீம்பு பண்ணைகளாகவும் பொல்லாதவர்களை யோசித்து பிணைக்கர்களாய் பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்கள். இது எல்லாமே வித்தியாசமானது. கொஞ்சம் ஒன்னொன்னா நம்ம பார்த்தா இது புரியும். இந்த ஃபெனோமே அப்படின்னா என்ன நமக்கு புரியும். சரி, முதல்ல அவங்களுக்கு புறம் கூறுகிறவர்கள். இந்த புறம் கூறுகிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தருடைய ரகசியத்தை வெளிப்படுத்தும். புறம் கூறு. இப்ப ஒரு குடும்பத்தில் ஒரு காரியம் நடக்குது, அது ரொட்டீன் லைஃபை யாருக்கும் சொல்ல மாட்டாங்க. ஆனா ஒரு தவறு நடந்துச்சு, அது உங்க காது கிடைச்சிச்சு. நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா, அக்கா நான் சொல்றேன், யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா அந்த அக்காக்கு அந்த நியூஸ் காதுல வந்த உடனே இது அடுத்த ஆள்கிட்ட சொல்றாரு, அந்த வெடிச்சு போயிடும் இது. ஆனா ஒரு சிலர் தான் சொல்லுவாங்க, இல்ல இந்த ரகசியம் என்னோட மறித்துரும் அப்படின்னு. அது நேச்சுரல். அவதூறு பணிகள். அவதூறு அப்படிங்கிறதுனா உங்களை பத்தி மற்றவங்க ஏதாவது சொன்னாலும் கோவம், ஆனா நீங்க அதை சொல்லும்போது ரொம்ப குஷியா சந்தோஷமா சொல்லுவீங்க. அவதூறு பணிகள். தேவ பகைஞர். ஏன் தேவ பகைஞர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் யாரோட கூட இருப்பார்னா, தாழ்மை உள்ளவனுக்கு கிருபையை கொடுப்பார், பெருமையுள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார். இதுதான் தேவனுடைய பாலிசி. ஆனா இவங்க தேவனுக்கு பகைஞர் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஆண்டவருக்கு அகேன்ஸ்டா அவருக்கே நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி அர்த்தம் பாருங்க. துரோகியர், அகந்தை, வீம்பு பேசும். 31 வருஷம். உணர்வு இல்லாதவர்களாய். இது என்ன உணர்வு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நம்ம வயது என்ன சொன்னா, நீ உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசி. உன்னை நேசிக்கிறது பிறனை நேசி. ஒருத்தர் உங்கள்கிட்ட அவருடைய ரகசியம் உங்களுக்கு தெரியும்னா, நான் 90% நான் பேரே சொல்ல மாட்டேன். உங்களுக்கு தெரியும், பேர் சொல்ல மாட்டேன். ஆனா அந்த சம்பவத்தை சொல்லுவேன். இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு. ஏன் அதை சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க அதில் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒரு சொன்னதா தான் திரும்ப நான் சொல்றேன்.
ஒரு ஸ்டாப். நான் ஆண்டுக்கு வழி நடத்தினேன். அந்த பொண்ணு நல்ல ஆண்டவருக்குள்ள இருந்து வளர்ந்து கொண்டே வந்தா. அப்படி வசனத்தை எல்லாருக்கும் சொல்லிக் கொடுப்பா. ஆண்டவர் அந்த பொண்ணுக்கு ஒரு அருமையாக திருமணத்தை நடத்திட்டாரு. அவங்க அம்மா ஒரு நாள் நான் கேட்டேன், நீங்க எப்பங்க அந்த பிள்ளை கல்யாணம் கட்டி கொடுக்குவீங்க அப்படின்னு நான் கேட்டேன். அந்த அம்மா என்ன ஆன்சர் சொல்லுதுன்னா, உங்கள்கிட்ட நிறைய கடன் இருக்கு டாக்டர், நிறைய கடன் இருக்கு, காசு கிடையாது, நகை கிடையாது, எப்படி என் பிள்ளையை கட்டி கொடுக்குறது. ஆனா திருப்பூர்ல இருந்து ஒரு பையன் வந்து எனக்கு இந்த பொண்ணு தான் வேணும்னு சொல்லி, நாங்க கல்யாண செலவில் நாங்க பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு நாங்க கார்டுல இருந்து எல்லாமே அவங்க தான் செஞ்சாங்க. ரொம்ப ஆசீர்வாதமா இருந்தா. அவளுக்கு ஒரு ஆண் பையன் பிறந்தான். அது என்னைக்கு பிறந்தான் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எங்க டாக்டர் அம்மா பிறந்த நாள் அன்னைக்கு அவன் பிறக்கிறான். ஒரு சிஸ்டரின் பண்றாங்க, சேம் டே. அடுத்து ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துச்சு. பிறகு பார்த்தா அந்த அக்கா விக்ரத்துட்டு போயிட்டான். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உணர்வு போயிடுச்சு. இந்த உணர்வு போய் உடன்படிக்கையிலே மீறுகிறார்கள், சுபாவ அன்பு இல்லை, இரக்கம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். இதுதான் ரைட். சரி, இப்போ உங்களுக்கு ஒரு வசனத்தை காமிச்சாச்சு. ரெண்டாவது ஒரு வசனத்தை பார்க்க போயிடும். எடுத்துக்கொள்ளுமா? லூக்கா 1 அதிகாரம் 51 வசனம். லூக்கா 1:51. தம்முடைய வியத்தினாலே பவர் பராக்கிரமம் செய்கிறார், இருதய சிந்தையிலே அகந்தை உள்ளவர்களை சிதறடிக்கிறார். இருதய சிந்தையிலே அவங்களுக்கு என்ன இருக்கும்னா, ஒரு சூப்பர் பினோமே அப்படின்னு அவங்களை சிதறடிக்கிறார். இது யாரை சிதறடிக்கிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இஸ்ரேல் தேசத்துல தவிர்த்து பேசுறார். இஸ்ரேல் மக்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டா இல்ல, யூதர்கள். உங்களுக்கு ஒரு நர்ஸ் செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், குட் நியூஸ். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய ஒரு சொந்தக்கார தம்பி, ஒரு 100% யூதன், ஒரு விருந்தினர் வந்திருக்கிறார். 100% யூதன். அவர் எங்க சொந்தக்கார பொண்ணை திருமணம் செய்ய போறார். அப்ப இதுக்காக சொல்றேன்னா, நான் யூதர்களுக்காக எனக்கு பல வருஷமா நான் ஜெபிச்சு கொண்டே இருக்கிறேன். நான் நினைக்கல ஒரு யூதன் எங்க வீட்டுக்கு வருவார்னு சொல்லி. ஆண்டோட சித்தமா இருந்தால் நல்லா கேட்க, ஆண்டோட சித்தமா இருந்தால் ஒரு நாள் அவரை நான் பக்கத்துல உட்கார வச்சு உங்களுக்கு அறிமுகம் செய்வேன். சரியா? இதுதான் ஆண்டவர் தாழ்மை உள்ளவருக்கு கொடுக்கிற கிஃப்ட். யார கிஃப்டா கொடுக்கறனா, எந்த யூதர்கள் பயங்கர பெருமையா இருக்கிறார்களோ அவர்களை நம்ம கிட்ட கொண்டாடுறாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். 52. பலவான்களை ஆசனத்திலிருந்து தள்ளி தாழ்மையாலே உயர்த்தினார். உயரமா இருக்கிறவங்கள கீழே தள்ளுறாரு, கீழே இருக்கிற உயர தள்ளுறாரு. இது யாருக்கு செய்தார் அப்படிங்க? அண்ணால எல்லாரும் புறக்கணித்தார்கள். கீழ்த்தரமாக பேசின பெண்ணினார். ஆனால் ஆண்டவர் உயர்த்தி ஒரு பெரிய ஒரு சாமுவேல் தீர்க்கதரிசியை அவர் கொடுத்தார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், யாக்கோபு 4 அதிகாரம் 6 வசனம், பெருமை உள்ளவருக்கு ஆண்டவர் ஏற்படுத்திருக்கிறார். சரி, இன்னும் ஒரு இங்கிலீஷ் வார்த்தைக்கு ப்ரௌட், PROUD. இந்த ப்ரௌட் ஏறக்குறைய இப்படித்தான் இருக்குது, ஆனா சில மாறுதல்கள் இருக்குது. ஹியூப்பர், அந்த ஹியூப்பர் மாறவே மாட்டேங்குது. அதே ஹியூப்பர் அடுத்து பாருங்க, ஃபேனோஸ், PHANOS, ஃபேனோஸ், ஹியூப்பர் ஃபேனோஸ். இந்த ஹியூப்பர் ஃபேனோஸ் அப்படியே என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஹியூப்பர் ஃபேனோஸ்ங்கிறது ஒரு குரூப் இருக்காங்க. வாசிப்போம். 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 2 வசனம். ஹியூப்பர் ஃபேனோஸ், to appear to be superior. தற்பிரியர் அப்படின்னா 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 2 வசனம். எப்படி மனுஷர்கள் தற்பிரியர்னா அவங்க தான் பெரியவர்கள். என்னைய தவிர வேற ஏதாவது கிடையாது. என்னை அடிக்க ஆள் கிடையாது. நான் இதான் நான். தற்பிரியர், பணப்பிரியர், வீம்புக்காரர், அகந்தை உள்ளவர்கள், தூசிக்கிறவர்கள், தாய் தகப்பமாருக்கு கீழ்ப்படியவர்கள், நன்றி அறியாதவர்கள். பரிசு நன்றி அறியாதவர்கள். இங்க தான் எல்லாமே சிக்கிக்கிடுச்சு.
அப்படி என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் எங்கள் பாஸ்டரை பார்க்க போயிருந்தேன் சின்ன ஒரு விஷயத்துக்கு. நானும் என் மனைவி போயிருந்தேன். அப்போ பாஸ்டர் சொன்னேன், பாஸ்டர் ஐயா நீங்கள் கொடுத்த டிக்ஷனரியில் தான் நான் மெசேஜ் கொடுத்துருக்கேன், ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா அவர் எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காரு, அதை நான் தினம் யூஸ் பண்ணுறேன். அப்போ என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்க, டாக்டர் நீங்கள் செய்தி சொல்லும்பொழுது நான் கேட்டிருக்கேன், என்னைக்கோ நான் மறித்து மண்ணுக்குள்ளே போயிருக்க வேண்டிய நான் இன்னைக்கு உயிரோடு வச்சிருக்கிறதுக்கு காரணம் அவனுடைய கிருபைன்னு சொன்னீங்க. அது எனக்கு அதிகமாக என்னை தொட்டுச்சு அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மள இன்னைக்கு நான் இருக்கிறோம்னா அது கிருபைனால, நிர்மூலமாலே அது கிருபைனால. இந்த ஒரு வாழ்க்கை வாழும்போது இந்த கேட்டருக்குள்ள நீங்கள் வரமாட்டீங்க. 3வது சுபாவ அன்பு இல்லை, இனங்காதல்கள், அவதூறு, எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம் இருக்குது, பெருமை. ஒரு வசனத்தை மட்டும் பார்த்துட்டு நம்ம வசனத்துக்குள்ள போக இருக்கிறோம். 1 பேதுரு 5வது அதிகாரம் 5வது வசனம். அந்தபடியே இளைஞர் மூப்பர்களுக்கு கீழ்ப்படியுங்கள், நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கன்னா உங்களை குறித்து மற்றவர்கள் சொல்லணும். நீங்க உங்களை தாழ்த்து நீங்க எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. ஏன் அப்படின்னா, பெருமை உள்ளவருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறார். இதுதான் அந்த ஹியூப்பர்ல இருந்து நீங்க தப்பிக்கிற ஒரு காரியம். பெருமை உங்களுக்கு வாழ்க்கைக்கு வந்துருச்சுன்னா அது பேச்சுல வரும், நடக்கையில் வரும். இதெல்லாம் எப்படியெல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம இப்ப வாசனத்துக்குள்ள போகிறோம். எடுத்துக்கொள்ளுமா, எசாயா 3வது அதிகாரம் 16வது வசனம். எசாயா 3:16. பின்பு கர்த்தர் சொல்லுகிறதாவது, சீயோன் குமார்த்திகள் அகந்தையாய் இருந்து ஹியூப்பர். என்னெல்லாம் அந்த அகந்தை இருக்குன்னா, இந்த கழுத்தை நெறித்து நடந்து. நான் உங்களுக்கு சொன்னேன், ஒரு பெண் நடக்கும்போது கழுத்தை குனிந்து ஒரு முக்காட்டுக்குள்ள அழகை காட்டணும். நடந்து கண்களால் மருட்டி பார்த்து ஒய்யாரமாக நடந்து தங்கள் கால்களை சிலம்பு ஒலிக்க தெரிகிறார்கள். இது இவர்களை ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னு நம்ம பார்க்கணும். என்ன செய்தார் அப்படின்னு ஏசாயா 1வது அதிகாரம் 8வது வசனத்துல பாருங்க, சீயோன் குமாரத்தை திராட்சை தோட்டத்துல ஒரு குச்சியை போல. இந்த திராட்சை தோட்டம் எப்படி இருக்கணும்? செழிப்பாக இருக்கணும். ஆண்டவர் மேட்ல ஒரு செழிப்பான தேசத்துல நான் வச்சிருந்தேன். நார் கோல திராட்சை செடியா, இப்ப குச்சி தான் இருக்கு. குச்சி தான் இருக்கு, எல்லாம் போயிருச்சு, கொஞ்சம் போலதான் இருக்கு. அந்த குச்சிங்கிறது என்னன்றது நம்ம உங்களுக்கு வசனத்திலிருந்து பார்க்கணும். குச்சியை போலவும் ஒரு குடிசையை போலவும் முற்றுகை போட்டிருக்கிற ஒரு பட்டணத்துக்கு மீதி இருக்கிறார். முற்றுகை போட்டிருக்கிற பட்டணம் இதுதான் என் ரிசல்ட். இன்னைக்கு நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்காரு. நான் உறுதியா சொல்றேன், என்னை ஆண்டவர் ஆசீர்வதிச்சது போல இன்னொருத்தர் ஆசீர்வதிக்க முடியாது. அப்படி என்னை ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்காரு, தைரியமா நான் சொல்லுவேன். ஆனா இவர்களுடைய நிலைமை என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடுத்துக்கொள்ளுமா 2 ராஜாக்கள் எடுத்துக்கொள்ளுங்க. 2 ராஜாக்கள் 25வது அதிகாரம் 1 வசனம். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரும் அவனுடைய எல்லா ராணுவமும் எருசலேமுக்கு விரோதமாக வந்து எதிரே பாளையம் இறங்கி சுற்றும் எதிராக கொத்தளம் கட்டினார்கள். ஆண்டவர் சொன்னாரு, நீ பெருமையா இருக்க, நான் அனுப்புவேன். அனுப்பிட்டார், வந்து கொத்தளம் போட்டாச்சு. அப்படியே சித்திக்க ராஜா 11ஆம் வருஷம் நகர முற்றுகை போடப்பட்டது. 4ஆம் மாதம் ஒரு சாப்பாடுல மதிலே திறப்பு கண்டது. ஒரு சின்ன கேப் வந்துருச்சுங்க. இந்த கேப் வந்த உடனே உள்ள என்ன செய்யலாம், பாபில் ராஜா உள்ள வச்சார். அப்பொழுது கல்தையர் நகரத்தார் சூழ்ந்திருக்கையில் யுத்த மனுஷர் எல்லாரும் ராத்திரி எழுதி ராஜாவுடைய தோட்டத்தின் வழியாக 2 மணி. ராஜாவின் தோட்டம்னா நமக்கு என்ன புரியணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு சாபம். நாபோத்துடைய தோட்டத்தை ராஜா ஏமாத்தி அது என்னதான் மாத்திட்டா சொல்லுங்க, ஒரு கீரை தோட்டமா. அந்த வழியாத்தான் அன்றதை அனுமதிக்கிறார். அவர்கள் ராஜாவை பிடித்து அவனை ரிஸ்பலாவுக்கு பாபிலோன் ராஜாவுக்கு கொண்டு போய் நியாயம் தீர்த்து சித்தேக்கியா குமாரரை அவன் கண்களுக்கு முன்பாக வெட்டி. ஏன் கண்களுக்கு முன்பாக வெட்டினா, நீங்க ஏதாவது ஒரு காரியத்தை நீங்க பார்த்துருந்தீங்கன்னா கடைசியா நீங்க பார்த்தது உங்க கண்களுக்கு முன்பாக, மன கண்களுக்கு முன்னாடி இருக்கும். அது எதா இருந்தாலும் சரி, நல்லதோ கெட்டதோ கண்களுக்கு முன்பாக இருக்கும். இது
போன மாசம் நேற்று போன வாரம் சொன்ன செய்தி உங்களை விட்டு போயிருக்கேன். என்ன நான் செய்தி ஆலயத்தில் சொன்னேன் அப்படின்னு நீங்க கேட்டால் உங்களால உறுதியா சொல்ல முடியாது. புலம்பல்ல நான் சொன்னேன். என் ஸ்டாஃப் ஒரு பொண்ணு இருக்கா, அவள் பிரேயர் ஆளுக்கு வருவாங்க. அவள்கிட்ட சொன்ன உடனே அடுத்த நாள் மிக நேர்த்தியா நான் ஆலயத்தில் சொன்ன செய்தியை கரெக்டாக பண்ணதை காமிச்சிட்டேன். அப்ப அந்த வாஞ்சையை நான் பார்க்கறேன். இங்க நம்ம பார்க்கிறோம் சித்தைக்கியா கண்களுக்கு குருடாக்கி. அப்ப இனி நீ எதுவும் பார்க்க முடியாது. அவனுக்கு 2 வெண்கல. இப்ப எல்லாரும் நினைச்சாங்க அந்த இப்ப என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்பதாவது வசனத்துல கர்த்தருடைய ஆலயத்தை ராஜா அரண்மனையில் எல்லாத்தையும் செய்யுங்க அக்னியால் சுட்டடிச்சாச்சு, அலங்கத்தை இடிச்சு போட்டாச்சு. 12வது இதுதான் திராட்சை தோட்டம். ஒரு குச்சி தான் இருக்குது, குச்சி தான் இருங்க. அந்த குச்சி என்ன காட்டுறேன். தேசத்தில் ஏழையான சிலரை திராட்சை தோட்டத்தை பெயர்கள் ஏழையான இப்ப ஒரு பணக்கார ஒருத்தன் திராட்சை தோட்டத்தை வச்சிருந்தானா நம்ம பைபிள்ல பாக்குறோம். அவன் அங்க வேலை செய்யறதுக்காக போய் ஆட்களை கூட்டிட்டு வருவான். நான் அவனுக்கு பணம் கொடுப்பேன், என் திராட்சை தோட்டத்துல வேலை செய்யும். இந்த திராட்சை தோட்டத்துல அவ்வளவு வேலைகள் இருக்காங்க. நான் உங்களுக்கு ஏற்கனவே கவாத்துங்கிறத நான் சொன்னேன். அது ஒவ்வொரு கிளையா பார்க்கணும். எந்த கிளையில காய் இருக்கு, பூ இருக்கு, பழம் இருக்கா, அதை கட் பண்ண மாட்டாங்க. ஆனா மற்ற இடத்துல கட் பண்ணி செய்யணும். ஆனா இப்ப இருக்கிறதே கொஞ்சம் ஏழை மக்கள் தான் எங்க உட்கார்ந்து இருக்காங்க, திராட்சை தோட்டம். அதனால அது குச்சிங்கிறத ஆண்டவர் சொல்றாரு. 13 கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிற வெங்கலத்துல உடைச்சு எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்க. எல்லாத்தையும் போயிடுச்சு. சுத்த பொண்ணும் சுத்த வெண்ணிலாம் சேனாதிபதி எடுத்துக்கொண்டார். சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்துக்கு பண்ணி வைத்த 2 தூண்களையே எல்லாத்தையும் புடிச்சு போட்டாச்சு. பாருங்க, அவர்கள் பாபிலோன் ராஜா ஆமாத் தேசத்து பட்டணமை ரிப்லாவிலே வெட்டி கொன்று போட்டான். இப்படி யூதா சிறை ஜனங்கள் தங்கள் தேசத்தில் சிறையிருப்பு கொண்டு போறாங்க. பெஸ்டா ஸ்ட்ராங்கா இருக்கலாம் சிறையிருப்பு. ஏழையா பிச்சைக்காரி மாதிரி இருக்கான நீங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிறாங்க. சரி, இதுதான் நிலைமை. ஆண்டவர் இவர்களை எப்படி வைக்கணும்னு ஆசைப்படுறாங்கிறது நான் உங்களுக்கு காட்டுறேன். பெருமை இல்லாம தாழ்மையோடு இருந்தா அவங்களை எப்படி வச்சுப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏசாயா 4வது அதிகாரம் 4வது வசனம், மீதியா இஸ்ரவேலிலே சீயோனிலே மீதியா இருந்து எருசலேமிலே தரித்திருந்து ஜீவனுக்கென்று பேர் எழுதப்பட்டவனும் பரிசுத்தனும். ஜீவனுக்கென்று பெயர் எழுதப்பட்டவன். 5 அப்பொழுது கர்த்தர் சியோன் மலையில் உள்ள எல்லா வாசஸ்தலங்களிலும் அந்த சபைகளிலும் பகலிலே மேகமும் இரவிலே அக்கினியும் உண்டாக்குவார். மகிமையானவர்கள் எல்லாம் காவலர். இந்த மகிமையான காரியத்தை எல்லாரும் பார்க்கணுங்கிறக்காண்டி வச்சிருந்தார். ஆனா பெருமை சூப்பர் எல்லாரும் அடிச்சு வெளியே தோர்த்துக்கிட்டோம். இங்க இப்படித்தான் இங்க இருக்கணும். 2வது எசையா 4:2 இஸ்ரவேலில் தப்பினவர்களுக்கு அந்நாளில கர்த்தருடைய கிளைங்கிறது என்ன நம்ம ஒரு நாள் பார்க்க இருக்கிறோம். ரைட், இதுதான் அப்படி இருக்கு. சரி, தேசத்தினுடைய நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, தேசத்தினுடைய நிலைமை எப்படி இருக்கும்னா, எசாயா 24வது அதிகாரம் 4வது வசனம். எசாயா 24:4 தேசம் புலம்பி வாடும். ஏன் தேசம் புலம்பி வாடுனா, அங்க இருக்கிற 4 வகையான வாதை ஆண்டவர் அனுமதிக்கிறார். பஞ்சம், பட்டயம், நாய் இழுத்துக்கிட்டு போகுது. மீதியா இருக்கலாம் சிறைப்பிடிச்சு கொண்டு போறாங்க. பஞ்சத்துல சாகுறாங்க, பட்டயத்துல சாகுறாங்க, செத்ததுல நாய் பிடிச்சு எடுத்துட்டு போகுது. மீது இப்ப கடைசியில காலியா தான் கிடக்குது. புலம்பி வாடும் பூமி சத்துவமின்றி உழந்து போகும். தேசத்து ஜனத்திலே உயர்ந்தவர்கள் தவிப்பார்கள். ஏன் உயர்ந்தவர்கள் தவிப்பார்கள் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவங்க வாழ்க்கையில கஷ்டம்னா என்னன்னே பார்த்தது கிடையாது. ஆனா அவங்க இப்படிப்பட்ட ஒரு நடந்த சம்பவம் நான் உங்களுக்கு சொல்றேன். ரஷ்யாவில் ராயல் எல்லாம் உங்களுக்கு தெரியுங்க, அந்த மாதிரி அரண்மனை வாழ்ந்த ஒரு குடும்பம். அந்த நேரம் தான் ஒரு புரட்சி ஆரம்பிக்குது. புரட்சி ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு நியூஸ் வருது, எல்லா பிரபுக்களை எல்லாம் கொண்டாச்சு. இப்ப ராஜ அரண்மனையை நோக்கி அந்த புரட்சியாளர்கள் வேகமாக வந்துகிட்டு இருக்காங்க சொல்லி
அவங்களுக்கு தெரியும் இன்னும் சில மணி நேரத்தில் நாங்கள் மறிக்க போகிறோம். சின்ன சின்ன பிள்ளைகள், ராஜா, மனைவி, குழந்தைகளோடு என்ன செய்யுதுன்னு தெரியல. ஒரு வயது பிள்ளை ஒரு அழகான ஒரு எக்ஸ்பென்ஸ் இதை எடுத்து, அப்பா நான் இதை எடுத்துக்கலாட்டாப்பா, நம்ம விட்டுட்டு ஓடி போகணும்ல அப்படின்னு கேட்குது. ராஜா அப்படி கண்ணீர் விட்டு அழுகிறார். இந்த பிள்ளை எடுத்துட்டு போகலான்னு நினைக்கிறா. இவளை யாரு என்ன செய்ய போறாங்கன்னு தெரியாது சொல்லி சில நேரத்தில் உள்ள அவ்வளோ பேரையும் கொண்டுட்டாங்க. காரணம் இதுதான். தேசம் புலம்பி வாடும், பூமியின் சத்துவமற்று உலகம், தேசத்தின் சேர்ந்து உயர்ந்தெழுந்தார்கள். தேசம் தன் குழிகள் மூலமாக தீட்டுப்பட்டது. அவர்கள் நியாய பிரமாணத்தை மீறி கட்டளை மாறலாகி நித்திய ஒன்று கொடுத்தார்கள். இதன் நிமித்தம் சாபம் தேசத்தை பற்றித்தது. சாபம் கேட்டுக்கோங்க. இந்த பெருமை வரும்போது கூடவே சேர்த்து இந்த சாபமும் உள்ள வந்தது. 32வது அதிகாரம் 9வது எசையா 32:9. சுக ஜீவிகளாக ஸ்திரீகளே, பெருமை எல்லாம் எங்களுக்கு இருக்குங்கிற ஒரு நட சிலம்பு கால சில்க் 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 நடந்துட்டு இருக்கு. என் வார்த்தைகளுக்கு கேளுங்கள், நிர்விசாரமான குமார்த்திலே என் வாசனத்துக்கு செவிவிடும். நிர்விசாரமானவர்களே, ஒரு வருஷம் சில நாட்கள் தத்தளிப்பீர்கள். திராட்சை பலன் அற்றுப்போகும், அறுப்பு காலம் வராது. நடுங்குங்கள். வந்துட்டே இருக்கு. இது பயந்து போயிட்டே இருந்தா 13 வசனத்தை மாற்றம் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். என் ஜனத்துடைய நிலத்திலே களி கூர்தல் இந்த நேரத்தில் இப்பொழுது எல்லாருமே முச்செடியும் நெரிசல் முடிக்கும். ஏன் முச்செடியும்னா வேலை செய்ய ஆள் கிடையாது. திராட்சை தோட்டம் குச்சி ஆகி போச்சு. ஏழைகள் தான் அதுக்கு இன்சார்ஜ். ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு முடிக்க போகிறோம். நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 18வது வசனம். இதான் கீ வசனம். 16, 18. அழிவுக்கு முன்னானது அகந்தை, விடுதலுக்கு முன்பாக மன மீட்டினை. அதனால எப்படி அவங்க வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, எசேக்கியேல் 16வது அதிகாரம் எல்லாம் இதுக்குள்ள வந்துச்சு. எசேக்கியேல் 16வது அதிகாரம் 49வது வசனம். இது கர்வம், ஆகார திரட்சி, நிர்விசாமான சாப கோபம், இவைகளே உன் சகோதரன் சோதோமன் அக்கிரமம். சோதோம அழிக்கிறதுக்கு காரணம் அவள் குமார்த்திகளில் இருந்த சிறுமி வெளியமானுடைய கையை அவள் பலப்படுத்தவில்லை. அவளுக்கு ஆண்டவர் எதுக்காக எவ்வளவு கொடுத்திருக்கான, சிறுமியும் ஏழ்மையாற்ற நீ பலப்படுத்த, அவருக்கு நீ உதவி செய்ய நடக்கல. ஜெபிச்சு படிப்போமா. மகா இரக்கமும் கரைபாமல பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. பெருமையானவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்கிற வசனத்தை நாங்கள் தியானித்தோம் ஐயா. எங்களுக்கு தாழ்மையை நாங்கள் அணிந்து கொள்ள வேண்டும். எங்களை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் ஐயா. அப்படிப்பட்ட கருவியை தாங்கப்பா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஞான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்களின் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.